ஃபைனலி டெல்லி வந்து ரீச் ஆகிட்டு ஐ டுக் அ ஹோட்டல் ரூம் இமீடியட்லி பிகாஸ் ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. உடனே ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு ஐ டுக் பாத் அண்ட் ஸ்டார்டட் மை மேக்கப். இதுதான் என்னோட டே ஒன்னோட அவுட்ஃபிட். ரெண்டுமே நான் ஜூடியோவில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இந்த துப்பட்டா மட்டும் வேறு ஒரு சல்வார்லேருந்து எடுத்து மேட்ச் பண்ணிக்கிட்டேன். ஆனால் கடைசி வரைக்கும் அதை நான் யூஸ் பண்ணவே இல்லை. ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு அங்கேருந்து ரேப்பிடோ போட்டு ஹுமியம்ஸ்டாம் தான் போயிருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா பேக்ஸ், ட்ரைபாட்ஸ், ஸ்நாக்ஸ்லாம் எதுவுமே அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. கவலைப்படாதீங்க, அங்கேயே கிளாக் ரூம் இருக்கும், அங்கே வச்சுட்டு நீங்கள் உள்ளே போய்க்கலாம். இதுக்கான என்ட்ரி ஃபீஸ் வந்து 50 ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியான ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் செல்ஃபி வீடியோஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு உள்ளே போய் விசிட் பண்ணிவிட்டு அவசரமாக சுவாமிநாராயணன் அக்ஷரபுரம் டெம்பிளுக்கு தான் போயிருந்தேன். ஏன்னா அது 6 PM க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அங்கேயும் மொபைல் ஃபோன்ஸ்லாம் எதுவும் அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் என்னால் ஒரு ஃபோட்டோஸ் வீடியோஸ் கூட என்னால் எடுக்க முடியாத போயிடுச்சு. அப்புறம் அங்கேருந்து கிளம்பி சன்செட் பார்க்கலான்னு இந்தியா கேட் வந்துட்டேன் ரேப்பிடோ போட்டு. அந்த சன்செட் லைட்டில் ரொம்பவே அழகாக இருந்துச்சு இந்தியா கேட் பார்க்க. போன உடனே சவுமீன் தான் சாப்பிட்டேன் அண்ட் ரியலி இட் வாஸ் ஸோ யம்மி அண்ட் குட். இங்கே எல்லாமே அலௌடு, செக்கிங்லாம் எதுவும் இருக்காது. ஈவன் ஐ டுக் ஃபியூ ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வித் ஹெல்ப் ஆஃப் ட்ரைபாட். 6 PM இங்கே ஃப்ளாக் கலர்ஸில் லைட்லாம் போட்டு இன்னும் அழகாக இருக்கும் இந்தியா கேட் பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக இந்தியா கேட் போனீங்கன்னா இந்த லைட்ஸ்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறமா அங்கேருந்து ஆட்டோ போட்டு ஃபைனலி ரூம் வந்துட்டா 7:30க்குலாம். செகண்ட் டே எங்கே போனேன் என்ன பண்ணேன்னு வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள். பாய்.